வீடு அலுவலத்துக்கு. ஏய் நீ என்ன இங்க நீ வரலையா? ஏய் எல்லாரும் போயிட்டாங்கன்னா வீட்டை யாரா பாத்துக்கோ. அப்ப நீ இங்க இருந்து வீட்டை பாத்துக்கிறியா? நான் போறேன், நீ பாத்துக்கோ. ஏய் போடா முதல்ல. மூஞ்சே எனக்கு பிடிக்கல, எப்போ பாரு திட்டினே இருக்கிறோம். சேருது. ஏய் எதுக்குடா அழுதுகிட்டு இருக்க? உன் மாமனார் பண்றது பார்த்தா நீ ஏன்டா நீ வேற போய் ஏறேன்டா. எதுல போறோம்? கார்ல தான்டா போறோம். ஐ காரு. ஷோ. ஹலோ ஹலோ மச்சான். டேய் குடும்பமே குற்றாலத்துக்கு போகிற மாதிரி ரெடி ஆகி கிளம்பிட்டானுங்க மாப்பிள்ள. ஒரு 3000 மட்டும் போட்டு விட்றா மச்சான். இதுக்கப்புறம் காசே கேட்க மாட்டேன்டா உன்ட்ட. போட்டு விட்றியா? போட்டு விட்ரு போட்டு விட்ரு. டேய் 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 ஏய் மாடு மாடு உள்ளே போய் தான் உட்காந்து தொலையேன்டா. போடா நீ எப்போ பாரு எனக்கு திட்டினே இருக்கிற. எல்லாரும் ஏறிச்சா? என்னடா முன்னாடி தான் போய் உட்காருவேன். என்னங்க என் தம்பி முன்னாடி உட்கார வைங்க, அவனை இறங்க சொல்லுங்க. மாப்பிள்ள எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறா. என் கார் என்ன குப்பை வண்டியாடா? குப்பை தான் மாப்பிள்ள. போகும்போது ஒரு ஓரமாக இறக்கி விட்டு போயிடலாம் மாப்பிள்ள. ப்ளீஸ்டா. அக்கா அக்கா. ஏய் வந்து தொலைடா முன்னாடி. போயேண்டா. வா போனே உள்ள. இவனே சார் என்ன? அக்கா அக்கா இவனை பின்னாடி போக சொல்லு, ஜானு முன்னாடி வர சொல்லுங்க. வண்டியில அவள தாண்டி இடம் இருக்கு, வந்து உட்கார சொல்றியா அவன்கிட்ட? இல்ல அக்கா. ஐயோ உட்காந்து சொல்றா, டைம் ஆகுதுடா. வாடா உட்கார்றா. ஃபேமிலியே குளிக்க மாட்டாங்க இவள. நான் உட்காந்து. டேய் கம்முன்னு உட்கார்றா, ஏதாவது பண்ற போறேன். என்ன மாதிரி கிடையாது அவன். வாயிலே வெட்டி விண்டோவிலேயே வெளியே வீசிடும். அமைதி உட்காரு. மாமா எங்க மாமா போனோம்? ஃபர்ஸ்ட் தியேட்டர் போலாமா? வாய மூடுங்க. தேட்டரு கேட்டுருக்கிறீங்க சும்மா. மாப்பிள்ள பெரிய ஹோட்டலுக்கு போகிறோம், நல்லா வயிறு முட்டை சாப்பிட்றோம், புள்ளிங்கெல்லாம் நல்லா சாப்பிட்ணும் மாப்பிள்ள ஃபுல்லா. அவ்வளோதான். அதெல்லாம் வேணாம்ப்பா. போவோம் குடும்பத்தோட. பீச்சுக்கு தான் போலான்னு சொல்றீங்களா? வாய மூடு. சரி இருங்க, இப்போ எங்க தான் போலான்னு இருக்கிறீங்க? அங்க போய் ரொம்ப நாள் ஆச்சு. வேணாம் 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 மாமா. நீ இங்க ஒரு ஆன்ட்டி உசார் பண்ணுன்னு சொன்னல, அங்க போயிடலாம். அவங்க நல்லா பாத்துக்குவாங்களே. இல்லம்மா அப்படிலாம் இல்ல. கெச்சி தெரிக்குது இவனே. அப்ப அங்க போய் உட்காரு மாமா. வண்டி இங்க இருக்க ஹோட்டல்ல போய் நிக்கும், அங்க இறங்கி என்ன வேணா பண்ணிக்க சொல்லு. சரி மாப்பிள்ள போ. போப்பா நீ. எங்கடா கைய வைக்கிற? கையறா. டே மச்சான், என்னடா இன்னும் பணம் போட்டு விடாம இருக்க? சும்மா காசு 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 இருக்க. நீ கேட்கும் போதெல்லாம் நான் காசு போடுறேன் பேங்கா. நானே காசு இல்ல. இங்க பாரு, எல்லா ஹீரோவும் கஷ்டமா இருக்கும்போது ஃப்ரெண்டுக்கு தானடா கால் பண்ணி கேட்பான். இப்போ நீ தானடா எனக்கு போடணும். கஷ்டம்னா உதவி பண்ணலாம்டா. நீ சொல்ற நான் எப்படி நம்புறது? இப்போ என்ன உனக்கு நம்பிக்கை இல்லை அவ்வளோதானே? நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புனா நம்பவே இல்லை. இரா ஏய் பாத்தியாமா வீட்டுக்காரன ஃபோட்டோ எடுத்து யாருக்கும் அனுப்புறா போல. ஏன் சொல்லிட்டு எடுக்கலாம்ல, போஸ்ட் கொடுத்துருப்போம்ல. எல்லாரும் அங்கே பாருங்க. ஹலோ மச்சான், நம்பிட்டியா? அனுப்பியிருக்கேன் பாரு. நிஜமா ஹோட்டலுக்குலாண்டா இருக்கேன். ப்ளீஸ்ரா அனுப்பிச்சு விட்றா மச்சான். இங்கே பாரு மச்சான், பாரு பசங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு எப்போ வரும் தெரியுமா? நம்மளை நம்பி ஒரு பொண்ணும் ஒரு குடும்பமும் ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிடும்போது பணம் இல்லாமல் வெளியில் நிற்கிற நிலைமை இருக்குது பார்த்தியா? ரொம்ப குடும்பம் மச்சான்.
நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட பழி வாங்குறதுக்கு டைம் இல்லடா. அனுப்பிச்சுட்றா. அனுப்பிச்சுட்றியா? அனுப்பிச்சுட்ரு. ஆனால் இதான் மச்சான் லாஸ்ட்டு. இதுக்கப்புறம் நான் பணமே கேட்க மாட்டேன் மச்சான். சரி அனுப்பு. அம்மா முடியலம்மா. சொல்றேன். டேய் அவ வாந்தி எடுத்துட்டு இருக்கா, நீ பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்க. சிப்போ. நல்ல குடும்பம்டா இது. நம்ம குடும்பம் நல்ல குடும்பம் மாமா. பாவம் செடியெல்லாம் டேய் அந்த பைத்தியத்தை காணோம்டா. என்ன மச்சான் சொல்ற? அண்ணே அண்ணே வாங்கண்ணே, டைம் ஆச்சுண்ணே. போடா போடா செடிக்கெல்லாம் இரு மச்சான், அந்த வரேன். செடிக்கு ஃபுல்லா தண்ணி ஏய், ஊத்திதான் ஏய், போடணும். டைம் ஆயிட்டுல. போடா. இருடா ஜிப்பு போடல. என்னாச்சு சுந்தரு? அட ஒவ்வொரு தடவை இதானப்பா சொல்ற. அண்ணே கொஞ்சம் டைம் கொடுங்கண்ணே, நான் திருப்பி கொடுத்துட்றேன். அட போப்பா. இல்லைண்ணே, ஒய்ஃபோட ஃபேமிலி ஊர்லேருந்து வந்திருக்காங்கண்ணே. கையில் இந்த காசு எல்லாமே செலவாயிடுச்சுண்ணே. எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுத்தீங்கன்னா நான் பணம் திருப்பி கொடுத்துருவேண்ணே. ஐயா சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கியப்பா. உன் பேச்சு மேல இருந்த நம்பிக்கைலாம் போச்சு சுந்தரு. இந்த பார்ப்பா, இன்னும் 2 நாள்ல பணத்தை கொண்டு வந்து கொடுக்குற வழியை பாரு. என்ன சரியா? இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனையாயிடும். சரி நான் கொடுத்துறேண்ணே. சுந்தரே எங்க போன? டேய் இங்க என்னடா பண்ற? வீட்ல எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. ஏய் எதுக்கு ஒரு மாதிரியா இருக்க? என்னன்னு கேக்குறல, என்னதான் ஆச்சு? லைஃப் இப்படியே தான் போகுமா ஜானு? கடைசி வரைக்கும் வேற ஒருத்தன் நம்பி தான் வாழணும்னு நம்ம தலையில் எழுதியிருக்காங்க. ஊர்லேருந்து ஃபேமிலி வந்தப்போ அவங்கள எப்படி சமாளிக்கணும்னு நினச்சினே தவிர அவங்ககிட்டேருந்து கிடைக்கிற சந்தோஷத்தை ஏற்றுக்கிட்டு வாழணும்னு யோசிக்கவே இல்லை. அப்படியே அவங்க இங்கே இருக்கணும்னு நினச்சா கூட அதுக்கு காரணமாக அந்த பணம் தான் வந்து நிற்கிது.
உன்னை பின்ன குடும்பத்தோட குழந்தை குட்டின்னு வாழ்ந்துருந்தா தெரிஞ்சிருக்குமோ என்னமோ. நம்மளை மாதிரி ஆளுனா வாரத்தில் 6 நாள் வேலைக்கு போய் 1 நாள் சந்தோஷமாக இருக்குன்னு நினைப்போம். ஆனால் பணக்காரங்களாம் வாரத்தில் 1 நாள் வேலைக்கு போயிட்டு அந்த 6 நாள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றிப்பாங்க. அங்கே கூட இந்த பணம் தான் காரணமாக இருக்குது ஜனம். வாழ்க்கையை நினச்சி பார்க்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜனம். ஏன் பணம் இல்லாமல் நம்ம சந்தோஷமா இல்லை? கோடி கோடியாக சம்பாதிக்கிறவங்க கூட அவங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது கூட இருந்து ஆறுதல் சொல்ல ஒருத்தன் கூட கிடையாது. நம்ம குடும்பம் மாதிரி யாருமே கிடையாதுடா. எங்கள் அம்மா அப்பா உன்னை டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறியா? அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். என்ன அவங்கக்கிட்ட இருந்து பிரித்து கூப்பிட்டு வந்துட்டேன்னு சொல்லி ஒரு சின்ன ஆதங்கம். அதான் உன்னை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அவங்க பண்ணதை மனசில் வச்சுக்காத. எல்லாமே சரியாயிடும். சரியா? எங்க அடி பாவி. ஏய் ஜானோ, ஏய் ஜானோ, ஏய் எந்திரடி. டேய் தூக்கம் வருதுடா. ஏய் இவ வேற விடிஞ்சிருச்சு. உன் குடும்பமே ஊருக்கு போறதுக்கு எழுப்பணும்டி. எந்திரடி. டேய் வேற தூங்கடா. சொன்னா புரிஞ்சுக்க. இன்னைக்கு விட்டோம்னாக்க இதே சாக்கா வச்சு உங்க அப்பா 10 நாளைக்கு படுத்துருவாண்டி. சொன்னா கேளு, நம்ம கையில இருக்கிற காசுலாம் காலி ஆச்சு ஜானு. போ ஜானு, எனக்காக போய் ரெடி ஆயிட்டு வா. என்னடா பிரச்சனை? ஐயோ நான் சொன்னா கேளு, சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வா போ. கொஞ்ச நேரம் இரு, ஃப்ரெஷ்ஷப் ஆச்சும் ஆயிட்டு வரேன். சரி சரி போயிட்டு வா போ. தாரி, தாரிமா. மோனிகா. மோனிகாவா? ஐயோ இன்னைக்கு நீ ஊருக்கு போனுக்கா. எந்திரி தாரி. கோகுல் தள்ளி படு. கோகுல் தள்ளி போறாவா? என் பொண்டாட்டில எங்க படுத்திருந்தா? ஐயோ என்ன குடும்பம் டி. ஊருக்கு போன தாரி, சீக்கிரம் கிளம்பு. போக மாட்டேன் மாமா, நான் இங்கே தான் இருப்பேன். இங்கதான் இருப்பியா? இங்க பாரு, அக்காவை கல்யாணம் பண்ணி வந்த இடத்துல தங்கச்சி வந்திருந்தா ஊரே தப்பா பேசுண்டி. வேணும்னா நீ என்னையே கல்யாணம் பண்ணிக்கோ. நல்ல ஆப்ஷனா தான் இருக்கு. ஆனா எங்க இந்த அத்தை? ஐயோ இதுக்கு வேற இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்குங்களே. எங்க பாரு சின்ன பிள்ளை மாதிரி பெச்சில் போட்டு தூங்கிட்டு இருக்கு. மாமா எழுப்பும். எங்க வேற காணோம். இந்த அம்மா மட்டும் படுத்திருக்கு. அத்தை, அத்தை எந்திரிச்சுக்கங்க அத்தை, இன்னைக்கு நீங்க ஊருக்கு போகணும். போடா, எனக்கு உறக்கம் வேணும். ஐயோ தூக்கம் வருதா? அத்தை இன்னைக்கு உங்களுக்கு 8 மணிக்கெல்லாம் பஸ், கிளம்புங்க அத்தை. நீ வேணா இவட இருக்கு, சும்மா தொல்லை செய்யாத. ഞാൻ വരില്ല. சரி மாமா எங்கத்த போயிருக்காரு? അയാളി അവ കൂടിയ போயிருப்பான். எவ கூட போயிருக்கான்னு தெரியலையா? என்ன ஃபேமிலிடி இப்போ எப்படி எழுப்புறது? அத்தை உங்க சின்ன பொண்ணு பாத்ரூமுக்கு குளிக்க போயிருக்கா. டவல் கேட்டா நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடவா? நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ எப்படி எந்திரிச்சிங்க? அதுக்கு தான் சொன்னேன், எந்திரிச்சு போய் குளிங்க. வந்தே 5 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே போக சொல்கிறான் பைத்தியம். இந்த சைடு வேணாம், இப்படியே போவோம். இது வேறு செல்லுன்னு ஒன்று இருக்குது. அப்படி யாருக்கிட்ட தான் பேசிட்டு இருப்பாளோ. போக்கல. ஏய் நகரே, சும்மா இருமா, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்க. ஏதாச்சும் பார்க்கலாம் பார்த்தா ஏதோ டிக்டாக் பின்னாடி சுற்றினுறாங்க. அம்மா என்ன அப்பா எங்கம்மா? அவர் தான் எப்போ பார்த்தாலும் பாத்ரூம்லேயே இருக்காரு. அவர் அங்கே தான் இருப்பார், வேறு வேலையே இல்லை அவருக்கு. என்னங்க, வேறு வேலையே இல்லை. கூப்பிட்டா காதுவே விழுகாது, அப்படியே உள்ளே உட்காந்துருக்காரு. என்னங்க என்னங்க? ஐயோ நாளைக்கு வேற கல்யாணம், என்ன பண்ணுறேன்னே தெரியல. யாருக்கு கல்யாணம்? யாருக்கும் இல்லை, அதான் என்ன பண்ணுறேன்னு தெரியல. நான் வேற போகணும். போயிருங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, நேரம் ஆயிடுச்சு. சே என்னமாச்சு? அக்கா வந்துச்சு. ஆண்டி, என்னமா? ஆண்டி, ஐயோ ஆண்டி, ஆண்டி என்னாச்சு? பைத்தியம். ஏய் ஆண்டிக்கு உடம்பு சரியில்லை, நீ வேற என்ன திட்டுறப்போ தண்ணி எடுத்தா போ. அக்காவை போய் தண்ணி எடுத்து சொன்னா திட்டினே போய் பேர் பைத்தியம். சித்தி சித்தி எந்திரிங்க. ஆமாம் சித்தியா அக்காவா ஒய்ஃபா? சேச்சா ஒய்ஃப்னா ஜானுவாக தான் இருக்கும், இவங்களாம் இருக்க மாட்டாங்க. பைத்தியம் தூங்குது. ஆமாம் டைம் என்னாச்சு? நான் எதுக்கு இங்கே வந்தேன்? ஐயோ வாட்சை காணாமே. டேய் டே அழுக்கு மூஞ்சி, டே வெளில விடா. டே அக்காவுக்கு ஏதோ ஒன்று ஆகி போச்சுரா. என்ன பண்ண போகிறேன் தெரியல. ஃபோன். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன்.
பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அங்கே போயிட்டு கொஞ்சம் ஃபோன் கொடுங்களேன். எங்கள் அக்காவுக்கு வேறு உடம்பு சொல்லுங்க. டேய் அடே சீக்கிரம் வெளில விட, உன்னை தேடி போலீஸ் வருதுடா, ஓடி போய் மருந்து ஓடிடா சீக்கிரம். அக்கா நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னை தேடி போலீஸ் வருது, அவங்க வந்து உன்னை காப்பாற்றுவாங்க. ஓகே 3 2 1 11 18 என்னமாச்சு? ஏய் கூட தானே இருக்க, பார்த்துக்க மாட்டேன். ஒன்றும் இல்லைம்மா, எதுக்கு தேவையில்லாம 20 21 16. ஒன்றும் இல்லை. அக்கா என்னடா பண்ணா? டேய் அக்கா சண்டை போடாதீங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா, உன்னை காப்பாற்ற போலீஸ் வருதுக்கா. இதுக்கெல்லாம் காரணம் நீ தான்டா. தங்க மாதிரி இருந்தேக்கா, இப்படி தகர மாதிரி ஆக்கிட்டேனக்கா. உயிரோடு இருக்கேன்னு பார்ப்போம். அக்கா நாடி கேட்குதுக்கா. கேட்குறியா அக்கா? ஒரு வாரம் இங்கே தங்கி உடம்ப தேத்தியும் தாங்க போகணும். தாடி போட்டோன்னா வச்சுக்க. ஏண்டா காலை பிடிச்சி யாராவது நாடி பார்ப்பாங்களாடா? அத்தை இவன் லூஸ்த, சாப்பாடு தான் பிரச்சனை, அதெல்லாம் ட்ரெயினில் போனால் சிறுமணம் ஆயிருத்த. மாமா சொன்னதும் கரெக்ட் தான். நம்ம ஒரு 2 நாள் அம்மாக்கு இருந்த உடம்ப பார்த்துட்டே போலாம் மாமா. அதுவும் இல்லாம நான் போன்ல பார்த்தேன், வெளியில ஃபுல்லா டிவி கேமானடா, ஒரு பஸ் கூட ஓடல மாமா. தாடி உங்களுக்கு டிக்கெட் போட்டிருக்கிறது ட்ரெயினில். போட்டணும் நீ ஊருக்கு கிளம்பியே ஆகணும். கூகுள் நம்பர் என்கிட்ட இருக்கு. அத்தை ஆல்ரெடி ட்ரெயினுக்கே டைம் ஆயிடுச்சு. ஜானு நீ ஒன்று அவங்க சொல்லுவேன். இங்க இருந்துட்டே போட்டுமே கொஞ்ச நேரம். அதுக்கு தாண்டி கூப்பிட்றேன், நீ வா. இருமா. பார்த்துக்கோ. பாருக்கா, உன் கண்ணு முன்னாடியே தள்ளின்னு போகிறான். இவர் இப்போ தான் வெளில வருவார். இவ்வளோ நேரமாப்பா? 2 நிமிஷத்துல அம்மாக்கு என்னாச்சுன்னு தெரியுமா? என்னாச்சு? என்னடியாச்சு? ஒன்றும் இல்லைங்க. நீ போய் பேக் எடுத்து வை. எங்க மாமா போலீஸ் கூப்பிட்றாங்க, நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இங்கேயே வெயிட் பண்ணுங்க. என்னம்மா, என்ன பிரச்சனை? இல்லைங்க, நம்ம பொண்ணை நம்ம கூட வச்சு பார்த்துக்கணுன்னு நமக்கு ஆசை இருக்காதா? நம்ம 2 பேர் கூட இருந்து எப்படி பார்த்துக்கிறோமோ அதை விட அவன் நல்லா பார்த்துப்பான். ஏங்க நீங்களும் அப்படி பேசுறீங்க? இங்கே வந்த 5 நாளில் நீ ஒரு விஷயத்த கவனிச்சியா? நம்ம என்னத்தான் கஷ்டப்படுத்தினாலும் நம்மளை சிரிக்க வச்சு பார்த்துக்கிறவன் நம்ம பொண்ணை மட்டும் விட்டுருவான்னு நினைக்கிற? நல்லா பார்த்துப்பான். நீ எதுவும் யோசிக்காத. நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லு. எனக்கு தலை சுத்தொன்னும் இல்லை. என்னது? இல்லை, எனக்கு தலை சுத்தம் ஒன்றும் வரலை. ஓ மனசிலாயு குறும்புடி நீ. சட்டை போட்டுன்னு வரேன். இரு வரேன். எல்லாம் எடுத்துக்கினாச்சாம்மா? ஜானு பார்த்து இருந்துக்குங்க. நினச்சதை பண்ணிட்டான்னு என்ன பண்ணுறது? ஃபேஷன் ஷோவில் நடக்கிற மாதிரி நடந்துன்னு. ஆமாம், இவர் அப்படியே பெரிய மாடல். ஒன்று சொல்லணையா? அம்மா அங்கே பாரு. என்ன மாப்பிள்ள சோகமாக இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊருக்கு போகிறோம்ல, அதான் மாப்பிள்ளைக்கு சங்கட்டமாக இருக்கு. அப்போ இன்னும் 2 நாள் இருந்துட்டு போக மாடி. ஐயோ மாமா, நான் சோகமாலாம் இல்லை, சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் பார்த்து பத்திரம் கிட்டங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் வீட்டுக்கு போகிறேன்ல, அதான் மாமாவுக்கு சோகம். ஆளு பட இருறா, உன்னை போலீஸ்கிட்ட பிடிச்சி விடுறேன். மாமா வா போலாம், ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. மூஞ்ச பார்த்தாலே கடுப்பாக இருக்கு.
மாமா ஆ அடுத்த மாதம் 5 நாள் லீவ் வருது. சரி. அங்கே நாங்கள் வரோம். ஐயோ ஆ